ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனலைசஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிபிஎன்சி சிலபஸ் ரிலவெண்ட்டாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், யுக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்குல்ல, அதை வந்து டீட்டெயில்ஸாக இன்றைக்கி பார்ப்போம். எது மாதிரி வந்து வார் போயிட்டு இருக்குது, தென் வந்து இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்லாம் இது மாதிரின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து சிலபஸோட லிங்க் பண்ணிப்போம். யூபிஎஸ்சின்னு எடுத்துகிட்டா ஜிஎஸ்2வில் ஐஆர் கூடவும் ஜிஎஸ்3வில் இந்தியன் எக்கனாமிக் கூடவும் லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்னால் சேம் ஐஆர் அண்ட் இந்தியன் எக்கனாமிக் கூட லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட், உக்ரைன் கிரைசிஸ் வாட் அண்ட் ஒய் அது மாதிரி தெரிஞ்சுக்கலாமா? ரஷ்யா வந்து 2 ரீஜன், அதாவது டான்ஸ்டிக் அண்ட் லுவான்ஸ்கி, அது எங்கே இருக்குன்னு பார்த்துங்க மேப்பில். இங்கே இருக்குங்களே, இதை வந்து ரஷ்யாவோட பார்ட் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. கரண்டாக வந்து உக்ரைனில் தான் இருக்குது, ஆனால் வந்து பார்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ வந்து இஷ்யூக்கு மெயின் காரணமே. இயர்லியராக வந்து டான்ஸ்கர் லுவான்ஸ்கி இந்த சம் ரீஜனை வந்து ரஷ்யா வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க மூலயமா கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஸோ வந்து ரீசெண்டாக ஃபுல் இன்வேஷனும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ரஷ்யா. ஓகேங்களா? ரஷ்யா வந்து என்னோட கிளைம் என்னென்னா டீமிலிட்ரேஷன் அண்ட் டீநாசிஃபிகேஷன் பண்ணணும். அதுதான் அவங்கள எய்ம். இதை வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ணாங்களே, இது வந்து எந்த பிரின்சிபலில் வயலேட் பண்ணுதுன்னா, எலன்ஸ்கி 1975 வந்து டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டின்னு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லாருமே இதை வந்து ரஷ்யா இன்வேஷன் பண்ணதுனால இது வந்து வயலேட் பண்ணியிருக்கு. ரஷ்யா வார் வந்து முக்கியமான என்னென்ன காரணம்னு சொல்லியிருக்காங்கன்னா, நேட்டோ எக்ஸ்பென்ஷன் வந்து அதிகமாகிட்டே வருது ரஷ்யா பார்டரில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்வீடன் வந்து 2024, ஃபின்லாந்து வந்து 23, நார்த் மெக்னோ 2020 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து யுக்ரைனும் வந்து நேட்டோ மெம்பரில் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சப்போஸ் நேட்டோவில் வந்து ஜாயின் பண்ணிட்டா, ஏதாவது ஒரு கண்ட்ரி மெம்பர்ஸ் வந்து அட்டாக் பண்ணாலும் எல்லா கண்ட்ரியும் வந்து ஜாயின் பண்ணி அட்டாக் பண்ண மாதிரி தான். உக்ரைன் வந்து ஜாயின் பண்ணிட்டா, ரஷ்யா கூட பார்டர் இஷ்யூ எதாவது வந்தால் சிவியராக வந்து ரஷ்யா வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே 2014 வந்து கிரிமியாவை அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்களா, இது மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இது பண்ணாலும் ரஷ்யா வந்து ஒரு வார் மாதிரி இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணும். யூரோப்பியன் யூனியனில் வந்து 32 மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாமே ஸ்ட்ராங்கானவங்க. ஸோ வந்து வார்னு வந்தால் ரொம்ப இம்பாக்டஸாக இருக்கும். ஸோ ரஷ்யா அந்த பெர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணுறேன்னு